ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் ஓட்ட வடை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஓட்ட வடை சுட போகிறோம். ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு திட்டமாக நைஸாக அரைச்சிக்குங்க. ஒரு ஆழக்கரிசி ஊற வச்சு அரைச்சேன். கடுகு போடுவோம் இல்லையா, அது அளவு சோம்பு, அது அளவு எள், அது அளவு ஜீரகம், சின்ன ஸ்பூனால் எல்லாம் போட்டுக்குங்க. போட்டுக்கின்னு இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்குங்க. இவ்வளோண்டு வேர்க்கடலை பொடியாக கிள்ளி போட்டுக்குங்க. தோல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக வறுத்த கடலை போட்டுக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நெய் இருந்தால் போட்டுக்குங்க. அதுவும் இல்லைன்னா எண்ணெயே நம்ம போட்டு கலந்துக்கலாம். உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூனு, உடச்ச கடலை 4 ஸ்பூனு. உளுத்தம் பருப்பை பொன் வறுவலாக வறுத்துங்க. உடச்ச கடலையும் கூட போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து இதெல்லாம் இந்த மாவில் ஜலிச்சுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா உரவாட பிசைஞ்சிட்டு பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்குங்க. தேவையான பெருங்காயம் போட்டு அழகாக தட்டி போடுங்க. இதை பாருங்க, சூப்பர் சுவையாக இந்த மழை நேரத்துக்கு ஸ்நாக். அதை சொல்ல மறந்துட்டேன். காஞ்ச மிளகாவும் பூண்டும், காஞ்ச மிளகா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் உதுத்துட்டு ஒரு 3 மிளகா நல்லா அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சிடுங்க. பூண்டும் நல்லா ஒட்ட அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு தட்டி போடுங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு போட்டுக்கணும். சாப்பிட்டாக இருக்கும், பழன்னு நம்ம வாய்க்கு பாருங்க. அந்த ஸ்நாக்ஸை செய்திடலாம். இந்த அளவு தான் அப்படி தட்டி எண்ணெய் தொட்டுக்குங்க. பேப்பரில் எண்ணெய் தொட்டு தடவிட்டு தட்டி போடுங்க. ரேஷன் அரிசி, உடச்ச கடலை, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூனுன்னா 4 ஸ்பூன் உடச்ச கடலை. ஆழாக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி ஆழாக்கு புழுங்கல் அரிசி மெஷர்மெண்ட் அவ்வளோதான். 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சது, 3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு ஒட்ட அரைச்சி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எள், ஜீரகம், பெருங்காயம், சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இல்லையா நெய் இருந்தால் நெய் போட்டுக்குங்க, வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டு செஞ்சு தட்டி போடுங்க. எளிமையாக வீட்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பல